Hello friends, welcome to Vijay Arts and Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆரி ஃப்ரேம்ல எப்படி கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுன்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஸ்டாண்ட்ல எப்படி ஃபிட் பண்றதை நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து உட்டன் ஃப்ரேம் தான் நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து நான் 18 இன்ச் எடுத்திருக்கேன். 16 இன்ச்சும் இருக்கு, 18 இன்ச்சும் இருக்கு. 16 இன்ச்சு இருக்கிறவங்க 16 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 18 இன்ச்சு இருக்கிறவங்க 18 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பெருசா இருந்தா நம்மளுக்கு பிளவுஸ்க்கு போறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. இதை லாஸ்ட் சைஸ் இதை நான் எடுத்திருக்கேன். இல்ல என்கிட்ட 16 தான் இருக்கு அப்படின்னா அதை கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் புதுசா தான் வாங்க போறேன் அப்படின்னா நீங்க 18 இன்ச் 18.5 இன்ச்சே நீங்க வாங்குங்க. இப்ப என்னன்னா இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா 2 லேயர் இருக்கும், இன்னர் ஃப்ரேம் அண்ட் அவுட்டர் ஃப்ரேம். இன்னர் ஃப்ரேம்ல நான் ஏன் இந்த டேப் சுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னா இது வந்து உட்டன் ஃப்ரேம் தான். ஸோ இதுல வந்து நம்ம துணி கிளாத் ஃபிட் பண்ணும் போது நம்ம நிறைய கேப் வரும், அதனால துணி வந்து கரெக்டான ஃபிட்டிங் வந்து கிடைக்காது. அதுக்காகத்தான் நான் டேப் சுத்திருக்கேன். டேப் மட்டும் சுத்தணும்னு அவசியம் இல்லை, நீங்க நாலாவும் சுத்திக்கலாம். அந்த வந்து அந்த கேப் வந்து ஃபில் பண்றதுக்காக மட்டும்தான். இது வந்து இன்னர் ஃப்ரேம்ல மட்டும் சுத்தினா போதும், அவுட்டர் ஃப்ரேம்ல தேவையில்லை. அண்ட் பாத்தீங்கன்னா அவுட்டர் ஃப்ரேம்ல வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா ஆன்டி கிளாக் வைஸ் நீங்க திருப்பினீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் ஆகும், கரெக்டா டைட் ஆகும். கிளாக் வைஸ் சுத்தினீங்கன்னா கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். இப்ப கிளாத்ல எப்படி ஃப்ரேமை ஃபிட் பண்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் ஃப்ரேமை வந்து இப்படி வச்சுக்கிறணும். அதுக்கு மேல நம்ம பாப்லின் கிளாத்தை வந்து போட்டுக்கிறணும். போட்டாச்சு. இப்ப என்னன்னா இந்த ஃப்ரேமை வந்து இதுக்குள்ள இப்படி அட்டாச் பண்ணிக்கிறோம். இப்ப பண்ணியாச்சு. இப்ப வந்து நம்மளோட கிளாத் வந்து ரொம்பவே லூஸா இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு லூஸா இருக்கு அப்படின்ட்டு. இப்ப வந்து நம்ம இதை டைட் பண்றதுக்கு இப்ப கிளாத்தை வந்து நம்ம இப்படி பிடிச்சு இழுத்துக்கிறோம். ஆனா ஒண்ணு, ஃப்ரேமை வந்து விட்டுறக்கூடாது. நம்ம ஃப்ரேமை வந்து கிரிப்பா பிடிச்சிட்டு, இந்த ஃப்ரேம் இப்படி கிரிப்பா பிடிச்சிட்டு நம்ம இப்படி இழுக்கணும். நல்லா பாருங்க, இந்த மாதிரி நம்ம கிரிப்பா பிடிச்சுக்கிட்டு நம்ம இப்படியே இழுத்துட்டே வரணும். ஃப்ரேமை நம்ம கிரிப்பா பிடிச்சிட்டு நம்ம இழுத்தோம்னா அந்த ஃப்ரேமை விட்டு கிளாத் வந்து விலகாது. சப்போஸ் நீங்க ஃப்ரேமை விட்டுட்டு நீங்க துணியை மட்டும் எடுத்தீங்கன்னா ஒரு நேரம் கிளியலாம், இல்ல அந்த ஃப்ரேம் விட்டு நீங்க விலகிரும். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு கிளாத்தை ஃப்ரேமை பிடிச்சுக்கிட்டு நீங்க இழுங்க. மெதுவா பொறுமையா இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா இழுத்தாச்சு, நல்லா ஸ்டிஃபா இருக்கு. கிளாத் வந்து நல்லா ஃபிட்டா நம்ம ஃப்ரேம்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி தட்டும் போது இந்த மாதிரி சத்தம் வரணும். இந்த மாதிரி சத்தம் வரணும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சத்தம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஃப்ரேம் வந்து ஃபிட்டிங் சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப வந்து ஃப்ரேமை வந்து ஸ்டாண்ட் எப்படி ஃபிட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து ஸ்டாண்ட் வந்து தேவைப்படாது. நான் இந்த ஃப்ரேம் அப்படியே மடியில வச்சுக்கிட்டே நான் ஒர்க் பண்ணிக்கிறேன், எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறவங்க ஸ்டாண்ட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இல்ல எனக்கு வந்து ஸ்டாண்ட் இருந்தாலும் கம்ஃபர்டபுளா இருக்கும், நான் அதுலதான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா ஸ்டாண்ட் வாங்கலாம். இதுதான் அந்த ஸ்டாண்ட். இதோட காஸ்ட் வந்து 16 இன்ச் அப்படின்னா ஒரு 400 இருக்கும். இல்ல 18.5 இன்ச் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து 450 rupees ஆகும். இது வந்து எல்லா மார்க்கெட்லயுமே கிடைக்கும். ஃப்ரேமுக்கு தகுந்தாப்புல ஸ்டாண்ட் வாங்குங்க. 16 இன்ச் ஃப்ரேம் வேணும் அப்படின்னா நீங்க 16 இன்ச்ல ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க. இல்ல எனக்கு 18 இன்ச் தான் வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்தாப்புல மார்க்கெட்ல போய் கேட்டீங்கன்னாலே அவங்களே சொல்லுவாங்க, கொடுத்துருவாங்க. இப்ப நம்ம எப்படி ஃப்ரேம்ல வந்து ஃபிட் பண்றதை நம்ம பார்க்க போறோம்.
ஃபர்ஸ்ட் நம்ம கிளாத் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் கிளாத் இருக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டா தெரியாது. இந்த ஸ்க்ரூவும் கரெக்டான ஹெட் பாயிண்ட்ல இருக்கணும். அவ்வளவுதான். நம்ம இப்ப ஃபிட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த இடம் வந்து லூஸா இருக்கு அப்படின்னா இந்த இதை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபிட்டா வச்சிருக்கேன், அதனால லூஸ் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து டைட் பண்ணிக்கலாம், இல்ல லூஸும் வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் வந்து செட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம பாப்லிங் கிளாத்ல நான் பண்ணியிருக்கேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இதுலதான் பண்ணுவாங்க, அதுக்காக நான் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இதே ப்ரொசீஜர் தான் சில்க் கிளாத்லயே நம்ம பண்ணுவோம். அது நான் வர வர கிளாஸஸ்ல நான் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.